நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க ஆனால் ரிவைஸ் பண்ணும்போது எதுவுமே ஞாபகம் வரலையா? இல்லை நோட்ஸ் எடுக்கவே தெரியலையா? இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஈஸியாக நோட்ஸ் எடுக்கலாம், அதை எப்படி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் எல்லாமே கிளியர் ஆகிடும். வெல்கம் டு அலல் ஸ்டடி சர்க்கிள். இது சீரியஸாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டும். ஹாய் காய்ஸ், நானும் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தாங்க. நான் ஃபர்ஸ்ட்டில் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தேன். என்ன எழுதணும், எப்படி எழுதணும் எதுவுமே தெரியாது. புக்கில் இருக்கிறதெல்லாம் எழுதுவேங்க, ஆனால் லாஸ்ட்டில் ரிவைஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சிம்பிள் மெத்தட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்களும் அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் காப்பி பண்ணுறது. நோட்ஸ்னால் சம்மரின்றதே புரியாமல் புக்கில் என்னெல்லாம் பாயிண்ட் இருக்கோ எல்லாமே முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நோட்டில் எழுதி வைக்கிறது. அண்ட் ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அழகாக எழுதுகிறோன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறது. நிறைய கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அழகாக எழுதுகிறோன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறது. அவ்வளோ அழகாக எழுதுவோம், ஆனால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு டைம் பத்தாது. ரிவிஷன் பண்ணவும் மாட்டோம். ஸோ நீட்டாக இருக்கணுமான்னு கேட்டால் ஆமாம், நீட்டாக இருக்கணும், ஆனால் ஓவர் டெக்கரேஷன்றது வேண்டாம். மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா ரிவிஷன் இல்லாமல் நோட்ஸ் எடுக்கிறது. நோட்ஸ் எடுத்தால் மட்டும் போதாதுங்க, ரிவிஷன் பண்ணலைன்னா நோட்ஸ் எடுத்தே வேஸ்ட்டு. ஸோ ரிவிஷன் இல்லாமல் நோட்ஸ் எடுக்கிறது மூணாவது மிஸ்டேக். நாலாவது விஷயம் தான் முக்கியமானது, பல சோர்ஸ் யூஸ் பண்ணுறது. 5 யூடியூப் சேனல் பார்க்குறது, 3 புக்ஸ் ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே பிரைன் ரொம்ப ஓவர்லோட் ஆகுங்க. ஸோ உங்களோட சோர்ஸை லிமிட் ஆகிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற விஷயம் இதுதான். சோர்ஸ் ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் ப்ளஸ் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் புக், இதை மட்டும்தான் சோர்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்றது தான். With dreams, we're chasing the echoes of silent screams, caught in the spell of the cosmic night, where fantasies bloom in the pale moonlight. We'll let go of all that we know and dance in the stardust gentle flow. Dancing in the stardust, we're weightless and free in a world of wonders, just you and me lost in the moment. சரி, இப்போ சரியான மெத்தட் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சோர்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்போயும் சொல்கிறது தான் பாலிடெக்கு லக்ஷ்மிகாந்த். ஸோ ஒரு சோர்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சோர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சோர்ஸ் ரொம்ப கம்மியாகும். ஸோ ரிப்பீட்டட் ரிவிஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, புரியாமல் நோட்ஸ் எடுக்காதீங்க. ஸோ செகண்ட் ரீடிங் தேர்ட் ரீடிங் வரும்போது கம்ப்ளீட் நோட்ஸ் எடுங்க. ஸோ எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஸ்கூல் புக் ப்ளஸ் லக்ஷ்மிகாந்த் ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்லேயும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும், லக்ஷ்மிகாந்த்லேயும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரெண்டையும் ரீட் பண்ணுங்கள். ரெண்டுலேயும் காமனான பாயிண்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ரீடிங்கில் அந்த அனலைஸ் பண்ண பாயிண்ட்டை எழுதுங்க. ஸோ ரெண்டுலேயுமே என்னென்ன இல்லைன்றதை தேர்ட் ரீடிங்கில் எழுதுங்க. ஸோ ஒரு டாப்பிக்கும் இன்னொரு டாப்பிக்கும் இடையில ஒரு பிளைன் பேஜ் விடுங்க. அந்த பிளைன் பேஜ் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸர் கொஷினில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொஷின் பார்த்தீங்கன்னா அதை எழுதி வச்சுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணுங்கள், ஃபுல் சென்டென்ஸ் எழுத வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் ஆர்டிகல் 12 to 35 அப்படின்னு எழுதுனா மட்டும் போதும், அதை ஃபுல்லாக சென்டென்ஸாக எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா, பாயிண்ட்ஸாக எழுதுங்க. இன்கேஸ் நிறைய இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு லென்த்தியஸ் கான்ஸ்டியூஷன், அந்த மாதிரி பாயிண்ட்ஸாக எழுதுங்க. ஸோ பாயிண்ட்ஸாக எழுதும்போது உங்களுக்கு மைண்ட் என்னன்னா ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கும். நீங்கள் பேராகிராஃபாக எழுதும்போது அது ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ பேராகிராஃபை அவாய்ட் பண்ணுங்கள், ஷார்ட்டாக இருந்தால் தான் ரிவிஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அண்ட் ஸ்டெப் 5 என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் வேர்டை அண்டர்லைன் பண்ணுங்கள். அண்டர்லைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கலர் பென் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் மெமரிக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல் ஆகுங்க. ஸ்டெப் 6 என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட் நோட் புக் போடுங்க. இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட் நோட் புக் போடுங்க. இன்கேஸ் நம்ம கொஞ்சம் நோட் புக் வாங்க முடியாத சுச்சுவேஷனாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செப்பரேட் நோட் புக் போடுங்க, எதையுமே மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, அண்ட் ஸ்டெப் 7 என்ன அப்படின்னா, வீக்லி ஒரு நாள் நீங்கள் எடுத்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுறது. அப்போ தான் நமக்கு மெமரியில் நிற்கும். இப்போ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாலிட்டியில் ப்ரியாம்பிள் எடுத்துக்கலாம். ப்ரியாம்பிள் எப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 26/1949. எப்போ என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா January 26, 1950. இப்படி கீவேர்டு என்ன கீவேர்டெலாம் இருக்குது அப்படின்னா சாவரன், சோஷியல், செக்யுலர் அப்படின்றது கீவேர்டு. ஸோ இந்த மாதிரி எழுதுனா போதும்.
இதுக்கு உட்காந்து ஒரு ஃபுல் பேஜ் ஃபுல்லாக வந்து நீங்கள் பேராகிராஃபாக எழுத அவசியம் கிடையாது. இதுவே கரெக்டான நோட்ஸ். ஸோ அதை நம்ம பார்த்தோன்னே நமக்கு என்ன ஆயிரும்னா, அப்போ ப்ரியாம்பிள்னா இவ்வளோ தான் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். Through the celestial symphony we'll sway with every step we leave. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் பர்ஃபெக்ட் நோட்ஸ் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அது பாசிபிளே இல்லை. சிம்பிளாக இருந்தால் போதும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, வேறு யாருக்கும் புரிய வேண்டாம், உங்களுக்கு புரியுதா அப்படின்றத மட்டும் பாருங்கள். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் அதுவே ஒரு நாள் வந்து பெரிய ரிசல்ட் கொடுக்குங்க. ஏன்னா நமக்கு இனஃப் டைம் இருக்குது, போதுமான அளவு டைம் இருக்குது. இப்போயே நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம்னா பின்னாடி நமக்கு ரிவிஷனுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் டிஎன்பிஎஸ்சிக்கு சிம்பிள் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டாப் ஆகாமல் இருந்தால் போதும். தேங்க்யூ.